ராதிகா வணக்கம். நிச்சயமாக நெல்லையில் பெரும் சோகம். ராதிகா, குண்டும் குழியுமான சாலையால் இருசக்கர வாகனத்தில் இருந்து விழுந்த 1.5 வயது குழந்தை பின்னாலேயே வந்த காரின் சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே பலியான மிகப்பெரிய சோக சம்பவம் தற்போது நடந்தேறி இருக்கிறது. இந்த விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடும் பணியில் மாநகர காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த விவரங்களை சேகரித்த போது திருநெல்வேலி மேலப்பாளையத்தில் இருந்து அம்பாசமுத்திரம் செல்லும் சாலையில் உள்ள BSNL அலுவலகம் அருகே இந்த விபத்து நேர்பட்டது. முன்னாள் விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடை பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் ஷேக். இவர் தனது மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் பத்தமடையில் இருந்து திருநெல்வேலி நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இவரது குழந்தை 1.5 வயது குழந்தையை அவரது மனைவி தன் கையில் வைத்திருக்கிறார். அப்போது பின்னால் வந்த ஒரு கார் இந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதுகிறது. மோதிவிட்டு அந்த கார் நிற்காமல் சென்று விடுகிறது. அந்த நேரத்தில் தடுமாறி கையில் இருந்த கை குழந்தை கீழே விழுந்ததில் காரின் சக்கரம் இந்த குழந்தையின் தலை மீது ஏறியதில் குழந்தை நசுங்கி பலியானதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிவேகமாக வந்த அடையாளம் கார் என்று காவல்துறையில் இருந்து தெரிவிக்கப்படுகிறது. இவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியுள்ளது. இந்த வீரியத்தில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி தாயின் கையில் இருந்த 1.5 வயது பெண் குழந்தை ரஹீமா தூக்கி வீசப்பட்டார். கண் நிமிக்கும் நேரத்திற்குள் அந்த காரின் சக்கரம் குழந்தையின் தலையில் ஏறி இறங்கியது. இது தலையின் பாகங்கள் சிதைந்து அந்த பிஞ்சு குழந்தை சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் காரை நிறுத்தாமல் மிக அதிவேகமாக அங்கிருந்து தப்பியோடி விட்டதாக சம்பவத்தை பார்த்தவர்கள் தெரிவித்தனர். விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி பொதுமக்களும் அங்கிருந்தவர்களும் உடனடியாக ஓடி வந்து விபத்தில் சிக்கிய பெற்றோரை மீட்டனர். அவர்கள் கதறி அழும் காட்சி காண்போரை கண்கலங்க வைக்கிறது. ராதிகா, திருநெல்வேலி இந்த மேலப்பாளையம் அம்பாசமுத்திரம் சாலை நெடுஞ்சாலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த சாலை மிக நீண்ட நாட்களாக மிக மோசமான நிலையிலும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனை சீரமைக்காமல் அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சிய போக்கை காட்டி வந்ததே இந்த கோர விபத்துக்கும் ஒரு பிஞ்சு உயிரின் பலிக்கும் முதன்மை காரணம் என அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆத்திரத்துடன் குற்றம் சாட்டுகின்றனர். சாலையை சரி செய்யாமல் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மீதும் காவல்துறை மிக கடுமையான பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. திருநெல்வேலி மாநகர காவல்துறையினர் விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு தற்போது வந்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பியோடிய அந்த காரை உடனடியாக பறிமுதல் செய்யவும், விபத்துக்கு காரணமான நபரை விரைவில் கைது செய்யவும் அந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். குழந்தையின் உடல் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ராதிகா.